எல்லோருக்கும் வணக்கம். தலைகீழா தான் குதிப்பா இந்த கோட்டச்சாமி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் ஜம்ப் அடிச்சான். காலையிலேயே பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. 22,800 பாயிண்ட் பக்கம் இருந்தது. இப்போ 22,500, ஆல்மோஸ்ட் இன்ட்ராடேலியே ஒரு 300 பாயிண்ட் இறங்கி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கு, எல்லாமே கிரீன் அப்படின்றது கிடையாது. அதே சமயம் நிப்டி வந்து இருக்கிறதுலே ஹை பாயிண்ட் அப்படின்றது வந்துட்டதுனால ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல நிறைய பேர் இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரேக் அவுட் ஆனால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வித்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மறுபடியும் அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கரெக்டா எங்க இடம் வந்தா தான்ப்பா நாங்க வாங்குவோம் அப்படின்ற ஆளுங்க மறுபடியும் நீ லோ லெவலுக்கு இது வந்ததுன்னா பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த காரணம் எல்லாம் இருந்தாலும் அதானி குரூப்ல செபினுடைய பார்வை விழுந்திருக்கு. அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ரிலேட்டட் பார்ட்டி சம்பந்தப்பட்ட தகவல்கள்லாம் கேட்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மீடியாக்கள்ல பரவ ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் வந்து திடீர்னு லேசா கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஆக மொத்தம் நல்ல வாயம் சம்பாதிச்சதை நாரவாயம் சாப்பிட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் லோ லெவல்ல இருந்து வெறும் 20 நாட்களுக்குள்ள 21,750 இருந்து 22,750, ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்கள் நிப்டி சம்பாரிச்சு கொடுக்கல. கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது வருவது இயல்பு தான். நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறதெல்லாம் நீ எப்படி கீழே இருந்து மேலே போனியோ அதே மாதிரி மேல இருந்து கீழே வந்துடாத அப்படின்றது மட்டும்தான். கீழே வந்தாலும் ஷேர் மார்க்கெட்ல வாங்கறதுக்கு ஆளுங்க இருக்கு. பை அண்ட் டிப்ஸ் அப்படின்றது கடந்த 3 வருஷமா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்துல யாராவது கடந்த 3 வருஷத்துல நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் பக்கம் பணம் போட்டு இப்ப என் கையில ஒரு 4 லட்ச ரூபாயா இருக்கு அல்லது ஒரு 5 லட்ச ரூபாயா இருக்கு அப்படின்ற மாதிரி, அது வந்து 1 லட்சம் டு 5 லட்சம் ஆயிருக்கலாம், அல்லது 1 கோடி டு 5 கோடி ஆயிருக்கலாம், அல்லது 10,000 டு 50,000 இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மடங்குக்கு மேல லாபம் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. சில பேர் 5 லட்சத்தை போட்டு 1 லட்சமா இப்ப வச்சிருப்பாங்க ட்ரேடிங்ல. அவங்கள பத்தி நம்ம தகவல்கள் சேகரிக்க விரும்பல. நம்மளுடைய டேட்டா அனாலிசிஸ்க்கு யாராவது கடந்த 3 வருஷத்துல 1 மடங்கு பணத்தை போட்டு அதை 3 மடங்குக்கு மேல பண்ணுனீங்களா? நீ யார் எங்களுக்கு தெரியும், நான் யார் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த அமெரிக்கா ஒரு தகவலை வெளியிடுது. என்ன வெளியிடுது அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சியை அடாப்ஷன் பண்ணிக்கிறதுல இந்தியா, பாகிஸ்தான் போன்ற சில கம்பெனி, சில நாடுகளை கம்பேர் பண்ணி அவங்க ஒரு லிஸ்ட் விடுறாங்க. அதுல வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருக்கோம். இவன் ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது கோல்டுனுடைய கையிருப்பு சைனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் அதிக அளவுல வாங்கி குளிக்கிறது ஒரு பக்கம், அதே மாதிரி உலகத்துல ஸ்திரத்தன்மை அப்படின்றது இல்லாத பொழுது கோல்டுல நிறைய பேர் போய் வாங்குறது இன்னொரு பக்கம். அப்ப இந்த சமயத்துல பிட்காயின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரிப்டோ அப்படின்றது வந்து பெரும்பாலும் உலக கரன்சிகளுக்கு ஆப்போசிட் ஆகவும் கோல்டுமே கிட்டத்தட்ட ஒரு கரன்சி தானே. அப்ப கோல்டுக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ஏன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல கோல்டு ஸ்டாண்டர்டே தூக்கி எறிஞ்சவங்க தான் இந்த அமெரிக்கா. சோ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி என்னைக்காவது ஒரு காலத்துல கோல்டுக்கு ஈக்குவலா பிட்காயின் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு கோல்டுக்கு மேபி கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். அதனால என்னுடைய கருத்து என்னன்னா, நம்ம எல்லாருமே எல்லா விதமான சொத்துக்களையும் வச்சிருக்கணும். கோல்டுலயே போய் ஒரு 10 கிலோ 50 கிலோன்னு வாங்கி நம்மளுடைய மொத்த சொத்தையும் கோல்டாவே வச்சிருக்க கூடாது. கோல்டுல கொஞ்சம், ரியாலிட்டியில கொஞ்சம், லேண்ட்ல கொஞ்சம், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கலந்து போட்டுட்டு ஒரு டாப் சேஃப்டி ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்டா கூட நம்ம கொஞ்சம் வச்சிருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கணும். ஏன்னா யார் என்னைக்கு எதை நம்மளை போட்டு தள்ளுவாங்க அப்படின்னே தெரியாது. ஆஹா நண்பர்களே, ஒவ்வொருத்தரா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்க்கு மட்டும் வெயிட்டிங். அதாவது எம்பசி ஆஃபீஸ் ரேட்ஸ் அப்படின்றது ஒன்று ஆல்மோஸ்ட் 354 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துல வந்து 7.5% சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் 22 பைசா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஸோ மற்ற எல்லாருமே பெரும்பாலும் எல்லாம் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் படம் போட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக பெண்டிங். என்ன பெரிய அனௌன்ஸ்மெண்ட், 3 ரூபா தானே வாங்கிக்கோப்பா எல்லாரும் அப்படின்ற மாதிரி இந்த குவார்ட்டருக்கு 3 ரூபா கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டையும் ஒரு உழுக்குனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேர் தான். அவன்லாம் காலையில் அவனுடைய ரேட்டு 7,400 ரூபா பக்கம் இருந்தவன் இப்போ ஒரு ஷேருக்கு 400 ரூபா கீழே இறங்கி 7,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணத்தினால காலையில் இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ இவங்க மேல விதிச்சிருந்த ஒரு 2 ப்ராடக்ட்னுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இவங்க நல்ல வேலைகள், அதாவது அந்த என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்படி யோசிச்சு பாருங்க, ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் மேல கோல்டு லோன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதை அவங்க கரெக்டான ரெமடி எடுத்து அதே ரிலீவ் பண்ணி விடுறான்னு வச்சுங்க, இவன்லாம் இப்ப என்ன பண்ணலாம், ப்ராபப்ளி 400 ரூபாயிலிருந்து இதே மாதிரி 500 ரூபாய் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி தான் கோட்டக் பேங்க், இவங்க மேலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஆன்லைன்ல
கிளைண்ட்ஸ் ஆன்போர்டு பண்ற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதனால இவனும் கடந்த ஒரு மாசத்துல எவ்வளவு இறங்கியிருக்கான்னா 10% இறங்கியிருக்கான். அப்ப இவங்களுடைய ஒர்க்கும் ரெக்டிஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருது. கூடிய சீக்கிரத்துல இவங்களுடைய பேன் ரிலீவ் ஆயிடுச்சுன்னா இந்த பேங்க்கும் ஒரு காலத்துல 10% ஏறத்தான் போறான். அது எப்ப நடக்குது அப்படின்றது தெரியல. இந்த சமயத்துல சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் சமீபத்தில் அவனுடைய ரேஞ்சே வந்து ஒரு 15% ஏறி இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ சப்போஸ் ஒரு சப்போர்ட் ரேட்டுக்கு வந்தான்னா அது மறுபடியும் 15% சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த சவுத் இந்தியன் பேங்க் வேலை பார்க்குறான் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஆனா கோஃபோர்ஜ் கும்பா குட்டி நீ டெக்னிக்கலா வீக்கா இருக்க, அதனால நீ கண்டிப்பா விழுகுவின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி தலைகுப்புற விழுகுவின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சப்போர்ட் ரேட்ல வந்து உளுந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். 4500 ரூபாய், அதே மாதிரி இன்னும் கீழே போய் ஒரு 3500 ரூபாய். ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாம் நான் ஒரு சப்போர்ட் ரேஞ்சை தான் பார்க்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் 3500 ரூபாய் வரைக்கும் திரும்பி மேலே வந்தான்னா 6000 எல்லாம் கூட எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அன்லஸ் இது லாபகரமான கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில். ஆனாடா ஒரு கிளியை பிடிக்கிறதுக்குள்ள பறந்து போயிருச்சுங்க நண்பர்களே. வாய்ப்பு கொடுக்காம பறந்து போன கிளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜந்தா ஃபார்மா ஷேர் தான். நேற்றெல்லாம் அதில் நியூஸ் வந்துச்சு 2770 ரூபாய்க்கு ஒரு பைபேக் இருக்கு அப்படின்ட்டு. நானும் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் காலையில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா போய் கவ்வு அப்படின்னு கவ்விடலான்னு பார்த்தேன். ஆனால் காலையில் ஓப்பன் ஆகிலேயே 2400 இருந்தான். அதுக்கப்புறம் கீழே 2367 வரைக்கும் போயிட்டு இப்போ அதே ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நேற்றத்தை க்ளோசிங் ரேட் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போதைக்கு நேற்றத்தை க்ளோசிங் ரேட்லேருந்து 7% மேலே இருக்கான். இன்னைக்கு மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ அப்படின்றத பற்றி மொத்தமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் ஓரளவுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்னா எல்லாம் பஜாஜ் குரூப் தான். ஸோ பஜாஜ் ஆட்டோ மேலே வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். வேற ஏதாவது ஐபிஓக்கள் ஏதாவது அப்டேட் டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூல இந்த மிஸ்தான் ரைட்ஸ் வந்து கூடிய விரைவில் ஸ்டாக்காவே உள்ள வந்துடும், லிஸ்டிங் ஆக போகுது. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் அதனுடைய ரைட்ஸை வந்து நீங்கள் ரெனன்சியேஷன் பண்ணுறது வந்து டைம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. உங்கள்கிட்ட ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் ரைட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணுறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது ஃபிசிக்கலாக போய் சப்மிட் பண்ணணும். அது யாருக்காவது தெரியலனா என்ன ஏது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. அதை பற்றி உங்கள் புரோக்கர்ட்டையும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் சர்வீஸ்டு புரோக்கராக இருந்தால் உங்கள் கையை பிடிச்சே தூக்கிட்டு போய் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. பட் ஏதாவது ஆன்லைன் புரோக்கர்னா நீங்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி என்ன எப்படின்னு அவங்ககிட்ட ஸ்டெப்ஸ் கேட்டணும். அது ரொம்ப ஈஸி தான். நான்லாம் 2-3 ரைட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட்டில் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த ப்ரொவிஷன் இருக்குது ரைட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. அது வழியே நான் போய் பண்ணிவிடுவேன். புரோக்கர்னுடைய ஆப் மூலிமா பண்ண முடியாது. அடாடா சோபாவோட வாழ்ந்திருந்தாவே இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது இந்த சோபா ஷேர் வெறும் எவ்வளவு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ரேஞ்சில் இருந்தான். அந்த 500 ரூபாய் ரேஞ்சில் இருந்து இன்னைக்கு 1800 ரூபாய். அங்கே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தா கூட இன்னைக்கு சிவனே நான் நடுவீட்டில் படுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இந்த சோபா ஷேர் என்ன நல்லபடியாக பார்த்துருக்கோம். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த சமயத்தில் தான் 5 ஸ்டார் அப்படின்னு ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவன் சப்போர்ட்லேயே ஆடிக்கிட்டு இருந்தான். அந்த சப்போர்ட் அப்படியே லேசாக பிக்கப் பண்ணி மேல் நோக்கி வர்றான். 770 ரூபான்னு வந்துட்டான். எத்தனையோ ஐபிஓவில் வந்த ஷேர்கள் அவனுடைய பழைய ஹையை தாண்டி வேற லெவலில் போயிருக்கான். அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கும்போது இந்த 5 ஸ்டார் மட்டும் தாண்டாமல் இருக்கான். லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் ரேஞ்சையும் மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி வரும்பொழுது இவன் அந்த 1000 ரூபாயின்னு ஒரு 4-5 மாசத்துல வந்து தொட்டுட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, நம்ம சமீபத்தில் பார்த்த ஓரளவுக்கு நல்லா வால்டிலிட்டியா இருக்கக்கூடிய பங்குகள் அவங்க ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம பார்த்ததுல நிறைய பங்குகள் நம்மளை ஏமாத்தவே இல்லை. மேலேயோ கீழேயோ வெடிச்சு நல்லா சதறி ரொம்ப ஜம்முன்னு வந்துட்டான். அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் இந்த வாரத்தில் அல்லது அடுத்த வாரத்தில் ஓரளவுக்கு நல்லா வால்டிலிட்டியா இருக்கக்கூடிய பங்குகள் என்ன அப்படின்ற மாதிரி நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் டாடா டெக் எல்லாம் ரிசல்ட் வருது. சமீபத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அந்த ஷேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இருந்தா நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இந்த ரிசல்ட் வந்து இவனை ஒரு 10-20% தூக்கி விட்டா ரொம்ப சந்தோஷம். ஈக்விட்டாஸ் பேங்க் அப்படின்றது ஒரு சிறிய ஷேர். அந்த சிறிய ஷேர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மொமெண்டம் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் 90 ரூபாயில சப்போர்ட் எடுத்து 102 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். இப்போ 94 ரூபாயில் இருக்கான். இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 90 ரூபாய் 89 ரூபாய் வருதுன்னா அது ஒரு சின்ன சப்போர்ட் ஜோன், அக்குமுலேஷன் ஜோனா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பணம் வந்து எல்லாருமே சம்பாதிச்சிடலாம். பட் அதை பாதுகாக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாம்பேல அந்தேரி பக்கத்தில் ஒரு 2 சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருந்து ஆல்மோஸ்ட் 7 கோடியை சுருட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி அப்படின்னா அவங்க நம்பரை வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணுறாங்க. அன்னோன்ல இருந்து ஒரு குரூப்புக்குள்ள ஆட் பண்ணுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரியவங்க தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு இது என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க.
அவங்க அந்த குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஏதோ ஜென்யூனா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அப்புறம் இவங்க அந்த குரூப்ல ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் வரையில இவங்களுக்கு திருப்பி ஏதாவது ஃபார்வர்டு அப்படி இப்படின்னு என்கேஜ் ஆகும் பொழுது இந்த காலத்துல பேசி எல்லாத்தையுமே சரி கட்டிடுறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆண்டி கூட நம்மளுக்கு ஒரு சண்டை, அப்படியே நம்ம முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா சண்டை இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் பொங்கல் செய்யறப்ப இந்தாங்க ஆண்டி அப்படின்னு நம்ம பொங்கல் கொடுக்கும்போது அது ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமா போயிருது. அது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த அட்மினோட பேசும்போது அப்படி இப்படின்னு பேசி சரி கட்டிடுறானு. அப்ப என்ன ஆகுது, நீங்க ஏதாவது பணத்தை போடுங்க, உங்களுக்கு ட்ரேடிங்ல அப்படி இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசா சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு ஏமாத்தி இருக்கிற பணத்தை பூரா தூக்கிட்டு ஓடி போயிடுறானுங்க. ஸோ உங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி பேங்க்ல இருந்து எஸ்எம்எஸ் வந்திருக்குப்பா என்னன்னு பாருப்பா அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணீங்கன்னாவே பெரிய ஆளாயிடலாம். உங்களுக்கு யாரும் அங்க கோடியா கொட்டி கொடுக்க போறது இல்ல. ஏதாவது ரொம்பவுமே ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் போடுறாங்க அப்படின்ற நியூஸ் வர்றது வேற, அது பேங்க்ல இருந்து வரும். மற்றபடி நம்மளுக்கு வேற யார் அங்க கோடியா பணம் போட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள். அதனால உங்களுடைய நம்பரை ஏதாவது ஒரு வகையில வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணி ஹாய் அப்படி இப்படின்னு மெசேஜ் வந்துச்சுன்னா அது பெற்றோர்கள் உங்ககிட்ட காமிச்சா முதல்ல அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்க. டாக்டர் லால்பத் லேப் அப்படின்ற ஷேர் வந்து கொஞ்சம் வால்டிலிட்டி இருக்கக்கூடிய ஷேர் தான். அது வந்து கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்கான் 2300. ஒன்னா கீழே 2000 வந்து சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது தொடர்ந்து பழைய ரேட்டே இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் ஜனவரியில இருந்த 2700 ரூபா ஆல்மோஸ்ட் 10% அப்படின்ற மாதிரி கூட வரலாம். அதுக்கு எது ட்ரிகரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா வர்ற 10 மேல அவங்களுடைய ரிசல்ட்ஸ் பிளஸ் டிவிடெண்ட் சம்பந்தப்பட்ட டீடைல்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ அது ஏதாவது ட்ரிகர் பண்ணுதா, இன்னொரு 10 நாள் இருக்கே 5 நாள் இருக்கே, அதுல ஏதாவது ஒரு நாள் மேல் நோக்கி ஏறி வருது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சுஸ்லான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் பக்கத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்டே இல்லாம இருக்கான். எவ்வளவு நாளைக்கு தான் ஒரு ஷேர் இப்படி மூவ்மெண்ட் இல்லாம இருந்துட முடியும்? ரொம்ப காலமெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ஏதோ ஒரு கன்சால்டேஷன் ஜோனை விட்டு வெளியே வரக்கு தான் பார்க்குறான். அது இன்னொரு 2-3 மாசத்துக்குள்ள வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா மறுபடியும் அவனுடைய அந்த பழைய ரேட் 50 ரூபா, ஏங்க 50 ரூபா வந்தாலும் இன்னும் இதுக்குள்ள 20% இருக்கிறதா கணக்கு, அல்லது கீழ் நோக்கி ஒரு 20 ரூபா அல்லது 24 ரூபா வந்ததுனாலும் அங்க ஒரு சப்போர்ட் ரேட் இருக்கு. ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் புக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது புதுசா என்டர் ஆகிறவங்களுக்கு ஒரு 20-23 ரூபாயில ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா பல பேர் சேர்ந்து அந்த தேஜாஸ் நெட் அப்படின்னு ஏறிக்கொண்டு இருந்த ஷேரை வாங்கி அவனுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்திட்டீங்க. இந்த பிஹெச்எல் அப்படின்ற ஷேர் அவன் அடங்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்லயும் அவன் ஒரு 7.5% ஏறி இருக்கான். ஸோ இந்த ஓட்டத்தை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஷேர் ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவோட போகணும். நம்ம இப்போ ஒரு ஷேரை பார்த்து நம்ம யோசிக்கிறோம், ஓகே இதனோட சக்தி வந்து இவ்வளவுதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு பஜாஜ் கன்சியூமர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா 30 நாள்ல 11% கொடுத்துட்டான். அப்ப இன்னொரு 30 நாள் வச்சிருந்தா இன்னொரு 20% கொடுப்பானா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னா இப்ப இந்த ஷேர் வந்து இந்த இடத்துல பாக்குறோம், சரி ஓகே இந்த இடத்துல ஏதோ சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவன் எவ்வளவு தூரம் டெக்னிக்கலா போகலாம்னா அவனுடைய அப்பர் பேண்ட் பக்கத்துல வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2023 இருந்து இவனுடைய ஸ்ட்ரென்த்தே இவ்வளவுதான் அப்படின்னா அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் எடுக்கிறதே இந்த பாயிண்ட்டுக்கு தான் அப்படின்னா அது மரியாதைக்கு வெளியே வந்துடுறது நல்லது. அவன் உப்பு 1 கிலோ கொடுக்குறானோ அரிசி 1 கிலோ எது கொடுக்குறானோ அதை எடுத்துக்கிட்டு வந்துடணும். நண்பர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாடா பவர் இப்ப வந்து 500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கான், 456 ரூபாயில் இருக்கான். இவன் என்னைக்கு 1000 ரூபாய் வர்றானோ, அதாவது பணத்தை டபுள் பண்ணி விடுறானோ, அப்ப டாடா மோட்டர் பணத்தை டபுள் பண்ணி விடுமா? 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் போகுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ டாடா குரூப்லயே ஒரு ஷேர் பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய அதே காலகட்டத்தில் இன்னொரு ஷேர் பணத்தை டபுள் பண்ணி விடுமா? இவனு 2 பேரும் சாதாரண ஆளு கிடையாது. டாடா மோட்டருமே வந்து 100 ரூபாய் ரேஞ்சில இருந்து 1000 ரூபாய் வந்தவன் தான். இந்த டாடா பவருமே ஆல்மோஸ்ட் 170 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் இப்ப 500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கான். ஸோ ரெண்டுமே வளர்ந்து வந்த பங்குகள் தான். மறுபடி வரக்கூடிய வருடங்கள்ல ரெண்டும் பணத்தை டபுள் பண்ணி விடுமா? அதுதான் இப்போதைய கேள்வி. அது பண்ணும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்து இருந்ததுன்னா தயவு செய்து பதிவிடுங்க. நான் டாடா பவர் 500 ரூபாய் வந்தா கொடுத்துடலான் இருக்கேன். அது எதுக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்கறது? 1000 ரூபாய் வரைக்கும் கூட வச்சிருந்துக்க வேண்டியதான். நண்பர்களே, இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல குயிக் மெஷின்ஸ் அப்படின்னு இருக்கு. இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் பறக்கும். ஆனா எஃப்ஐஸ் இப்போதைக்கு வரல. டாலர் இண்டெக்ஸும் பெருசா வேகமா இறங்க மாட்டேங்குது. க்ரூட் ஆயில் ஒருத்தன் தான் வேகமா இறங்கினா அதுக்குண்டான பெனிஃபிட் ஐஓசி பிபிசி எல்லாம் வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து கனரா பேங்கினுடைய ஸ்பிளிட் அப்படின்றது நியூஸ் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதுக்கே அவன் ஒரு 7-8% ஏறிட்டான். இப்போ அந்த நியூஸ் மறுபடி வருது. அதே மாதிரி பிடிஎல்னுடைய ஸ்பிளிட்டு இருக்கு. அதனுடைய ரெக்கார்ட் டேட் 24 மே.
ஸோ இது போன்ற சில முக்கியமான தகவலாக இருக்கு. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதயம் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.